ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் 9/4/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள் இந்த புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வாறு இந்த சிறந்த நாளிலே நாமும் சுபகாரியங்கள் ஈடுபடுவது நல்ல விஷயமாக நாம் தொடங்குகின்ற காரியங்களுக்காக இறைவனை எல்லாம் பிரார்த்தனை செய்து ஆரம்பிப்பதற்கு ஒரு சிறப்பு. ஒரு வீட்டு கிரகப்பிரவேசம், வீட்டிலே நடக்கின்ற சுப காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த புதன் கிழமை அமைந்தால் அது ஒரு சிறப்பு. அவ்வாறு அந்த நாள் நட்சத்திரம் என்று முகூர்த்தம் பார்க்கப்படுகின்ற பொழுது இந்த திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இவையெல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது இந்த வாரம் என்கின்ற பொழுது இந்த புதன் கிழமை அதிலே அமைந்தால் அது ஒரு பொக்கிஷமாக பார்க்க வேண்டியது. எனவே நம்முடைய வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் பிரார்த்தனை செய்வதோடு எதிர்வருகின்ற திங்கட்கிழமை சித்திரை மாதம் 1ஆம் நாள் சித்திரை புத்தாண்டு விஸ்வாவசு என்கின்ற நாமத்தோடு இந்த புது வருஷம் மலர்கின்றது. புது வருஷத்திலே நாம் அதிகாலையிலே 5 மணி முதல் மருத்துவ தேய்த்து ஸ்நானம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அல்லது முதல் நாள் இரவு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:30 மணி முதல் திங்கட்கிழமை காலை 6 மணி 29 நிமிஷம் வரையிலே விஷு புண்ணிய காலம் இருப்பதினாலே வருஷம் பிறக்கிற நேரத்தில் கூட மருத்துவ வைத்து ஸ்நானம் செய்யக்கூடியவர்கள் அவ்வாறு செய்து கொள்ளலாம். நான் அவ்வாறு இந்த வருஷம் பிறக்கிற வேளையிலே நாம் மருத்துவ ஸ்நானம் செய்தால் பின்பு தூங்கக்கூடாது. 2:30 மணிக்கு நாம் குளித்து விட்டோம் என்று போய் படுத்து எழும்பி காலையிலே எழும்புறதல்ல. காலையிலே எழும்பினாலும் மீண்டும் மருத்துவ வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். எனவே காலையில் 5 மணி 4:30 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே இந்த மருத்துவ வைத்து ஸ்நானம் செய்து இனிய கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது, பெரியோர்கள் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி வயதான மூத்தவர்கள் பாதம் பணிந்து அவர்களிடத்திலிருந்து புத்தாடைகளை பெற்றுக்கொள்வது, ஆசிகளை பெற்றுக்கொள்வது. அவ்வாறு இந்த விஸ்வாவசு என்கின்ற பெயரோடு மலர்கின்ற இந்த ஆண்டிலே சிகப்பு அல்லது நீல ஆடைகள் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சிகப்பு அல்லது வெள்ளை நிற ஆடைகள் என்று திருக்கணித பஞ்சாங்கம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சிகப்பு அல்லது நீலம் அல்லது வெள்ளை ஏதோ ஒரு கரைகள் அமைந்ததாக நாம் இந்த ஆடைகளை அணிந்து புத்தாடை அணிவதோடு இந்த புது வருஷம் நாம் புத்தாடை எடுக்கின்ற பொழுது முதலிலே நம்முடைய குலதெய்வங்களுக்கு ஆடைகள் பட்டு எடுத்த பின்புதான் நமக்கு அந்த ஆடைகள் எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லோருக்கும் வர வேண்டும். அவ்வாறு இந்த புது வருடம் தொடர்பாகவும் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.